இஸ்லாம் பெயர் காரணம். இஸ்லாம் என்ற அரபுச் சொல்லுக்கு அமைதி மற்றும் கட்டுப்படுதல், இறைவனுக்கு கீழ்ப்படிதல் என்று பொருள். இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். முஸ்லீம் என்றால் தன்னை இறைவனிடம் ஒப்படைத்தவர் என்று பொருள். மார்க்கத்தின் தோற்றம் பழமையானதா அல்லது புதியதா? இஸ்லாமிய நம்பிக்கையின்படி இது ஒரு புதிய மதம் அல்ல. கால ஓட்டத்தில் மனிதர்கள் இறைவனின் போதனைகளை மறந்தபோது அவற்றைச் சீர் செய்ய மீண்டும் கொண்டுவரப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியாகும். 1. ஆதி மனிதர் முதல். இஸ்லாமிய வரலாற்றின்படி முதல் மனிதர் ஆதம் அவர்களே முதல் இறைத்தூதர் ஆவார். அவருக்குப் பிறகு நோவா, நூஹ், ஆபிரகாம், இப்ராஹீம், மோசே, மூசா, இயேசு, ஈசா என பல தூதர்கள் பல்வேறு காலகட்டங்களில் அனுப்பப்பட்டனர். இவர்கள் அனைவரும் போதித்த ஒரே இறைவனை வணங்கும் கொள்கையே இஸ்லாம் எனக் கருதப்படுகிறது. 2. இறுதி தூதர் முஹம்மது கிபி 7ஆம் நூற்றாண்டில் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சவூதி அரேபியாவின் மக்கா நகரில் முஹம்மது அவர்கள் இறுதி தூதராக நியமிக்கப்பட்டார். அவர் மூலமாகவே திருக்குரான் அருளப்பட்டது. அக்காலகட்டத்தில்தான் இஸ்லாம் ஒரு முழுமையான மற்றும் ஒருங்கமைக்கப்பட்ட மார்க்கமாக உலகிற்கு பிரகடனப்படுத்தப்பட்டது. வரலாறு சுருக்கம். ஆரம்பம். கிபி 610இல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இறைச்செய்தி வஹீ வந்தது. வளர்ச்சி. மக்காவில் தொடங்கிய இந்த போதனை பின்னர் மதீனா நகருக்கு பரவியது. அங்கிருந்து மிக குறுகிய காலத்தில் உலகம் முழுவதும் பரவியது. பெயர் இஸ்லாம் என்ற பெயர் மனிதர்களால் சூட்டப்பட்டது அல்ல, அது இறைவனாலேயே வழங்கப்பட்டது என்பது முஸ்லிம்களின் நம்பிக்கை. குறிப்பு: வரலாற்று ரீதியாக பார்த்தால் முஹம்மது அவர்களின் காலத்திலிருந்தே இது ஒரு தனித்துவமான சமயமாக உலக வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது. ஆனால் ஆன்மீக ரீதியாக இது மனிதகுல தோற்றத்திலிருந்தே இருந்து வரும் ஓரிரை கொள்கையின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. 786 எள்ளம் துணை